லீட்ஸ் மைதானம் இங்கிலாந்து டே 1 ஆஃப் த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் எப்படி இந்தியா இப்படி விளையாடுறாங்க அப்படின்னு எல்லாரும் குழம்பி போயிருப்பாங்க. இங்கிலாந்துலாம் வந்து தலையை பிச்சுப்பாங்க. பென் ஸ்டோக்ஸ்லாம் முடியெல்லாம் பிச்சு அப்படி சுத்திருப்பாங்க. காரணம் என்னன்னா இந்தியா எப்படியோ சொதப்பிடுவாங்க. இந்த 2 விக்கெட் போச்சு பாரு, 91க்கு 94க்குன்னு அங்கேயே முடிஞ்சு போச்சுறாங்க கதை அப்படின்னு மைண்டில் ஃபிக்ஸ் ஆயிருந்திருப்பாங்க நம்மளுடைய இங்கிலாந்து பவுலர்ஸ். அப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு மிகப்பெரிய பார்ட்னர்ஷிப்பை போட்டு எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலும் சுப்மன் கில்லும் மேட்சை உள்ள கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் ரிஷப் பண்ட் அண்ட் சுப்மன் கில் ஒரு அன்பீட்டன் பார்ட்னர்ஷிப்போட டேவையே முடிச்சு வைக்கிறாங்க. இதை எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க இங்கிலாந்து. டே 1 முடிவுல இந்தியா 359 ரன்களுக்கு 3 விக்கெட்டுங்கிற இழப்புல 2 செஞ்சுரியன் ஒரு ½ செஞ்சுரியன்னு எதிர்பார்த்திருப்பாங்களா சொல்லுங்க நீங்க. ஸோ இதுதான் வந்து இந்தியா இன்னைக்கு கொடுத்துருக்கிற ஒரு மிகப்பெரிய ஷாக் அப்படின்னு சொல்லலாம். இதுல KL ராகுல் அவர்கள் தன்னுடைய ½ செஞ்சுரியை மிஸ் பண்ணிட்டாரு. அவர்களும் நல்லா தான் விளையாடினாரு. பட் இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை இந்தியா ஒரு முதல் டெஸ்ட் மேட்ச்லயே இங்கிலாந்து சீரீஸ்ல போய் அங்க விளையாடுறதுக்கான காரணம் என்ன? முதல் காரணம், இந்த லீட்ஸ் மைதானத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா இவங்களுடைய வரலாறு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இது கன்சிஸ்டன்டா இது பேட்டிங் ஃப்ரெண்ட்லியா இருந்திருக்கு. இது கன்சிஸ்டன்டா இங்கிலாந்து டீமுக்கே ஃப்ரெண்ட்லியா இருந்திருக்கு நீங்க சொல்ல முடியாது. இங்கிலாந்து டீமே அவங்களுடைய ரெக்கார்டா நீங்க பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு பெரிய பெர்சன்டேஜ் ஆஃப் வின்ஸ் இந்த இடத்துல குவிக்க முடியல. எந்த அளவுக்கு வெற்றியை பார்த்துருக்குறாங்களோ அதை விட கொஞ்சம் கம்மியா லாசஸையும் இவங்க பார்த்துருக்குறாங்க, டிராவையும் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த லீட்ஸ் ஹெட்டிங்லி மைதானம் ஒரு மிகப்பெரிய இங்கிலாந்து ஃப்ரெண்ட்லியாலாம் ஒன்றும் பெருசாக இருந்தது கிடையாதுன்றது முதல் விஷயம். இன்னொன்று பவுலர் ஃப்ரெண்ட்லியா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஃப்ரெண்ட்லியாகவும் இருந்தது இல்லை. பேட்டிங்க்கு நல்ல உதவி கொடுத்துருந்துருக்குது. உதாரணத்துக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி இந்த ரீசெண்ட் டைம்ஸ் கிரிக்கெட் பார்க்குறவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னா ஹெட்டிங்லியில் 2019 ஆஷஸ்ல நம்ம ஒன் விக்கெட் விக்டரி எடுத்தாங்க பாருங்க இங்கிலாந்து. நம்ம பென் ஸ்டோக்ஸ் வந்து ஒரு மேட்ச் வின்னிங் நாக் ஆடி ஜெயிச்சு கொடுத்துருப்பாரு. அது நடந்தது இந்த கிரவுண்டில் தான், இதே கிரவுண்டில் தான். ஸோ அதனால இந்த லீட்ஸ் மைதானம் டே 4-5 இன்னும் பேட்டிங் ஃப்ரெண்ட்லியாக கூட மாறுவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு கிரவுண்டாக தான் எப்பவுமே அமைஞ்சிருக்குதுங்கிறது நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இன்னைக்கு டே 1 இங்கிலாந்துடைய யூஷுவல் ஸ்விங்கு பெருசா கிடைக்கல. இதுதான் மேட்டர். ஸோ 3 காரணம் இருக்குது. ஒன்று, கொஞ்சம் யங் பிளேயர்ஸ் அவங்க உள்ள கொண்டு வந்துருக்குறாங்க. இப்போ அவங்களுடைய டிரான்சிஷன் பீரியட்ல இருக்கிறாங்க அவங்களுடைய இங்கிலாந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ். மிகப்பெரிய லெவல்ல இருந்தக்கூடிய ஜேம்ஸ் ஆண்டர்சன், ஸ்டுவர்ட் பிராட் இவங்கெல்லாம் போனதுக்கு அப்புறமா விளையாடக்கூடிய இந்த டீம்ல புது பிளேயர்ஸ்லாம் உள்ள வந்திருக்கிறாங்க. அவங்க இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணக்கூடிய சீரீஸ்ல விளையாடுறாங்கும் போது அதுவே ஒரு பாயிண்ட் நம்ம முதலா பார்க்குறோம். 2வது விஷயம் என்ன அப்படின்னா இங்கிலாந்து பவுலர்ஸ்க்கு பர்ச்சேஸ் கொடுக்குற அளவுக்கு ஒரு பிச்சே கிடையாது. டே 1க்கான ஒரு பிச்சா அவங்க இங்கிலாந்து பவுலர்ஸ் எதிர்பார்த்து வந்ததே இது இல்லை. என்னடா என்னமோன்னு சொன்னீங்க, உள்ள வந்தா என்னமோவா இருக்கு அப்படின்னு அவங்க ஷாக்ல இருக்கிறாங்க இப்போ ஆல்ரெடி. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிச்சை கையில கொடுத்து ஏமாத்திட்டாங்கிறது தான் இப்போ அவங்க கிரவுண்ட் ஸ்டாஃபை தேட்டுருக்காங்க. எங்கடா அவன் மட்டும் என் கையில கட்டச்சான்னு வெய்ய அப்படின்னு சொல்லி. அதனால இது வந்து ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் அவங்களுக்கு. 3வது விஷயம் என்ன அப்படின்னா, சரி ரைட் ஓகே பேசர்ஸ்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஃப்ரெண்ட்லியான பிச்சா இல்லை அப்படின்னு நம்ம பார்த்தாலும் அதே நேரங்களில் அந்த அளவுக்கு இந்தியன் பேட்ஸ்மேனுக்கு அன்ஆன்சரபிளான டெலிவரிஸ் எத்தனை போட்டாங்க இன்னைக்கு இந்த இங்கிலாந்து பவுலர்ஸுங்கிறத நம்ம பார்க்கணும். பிக் ஆஃப் த பவுலர்ஸாக இருந்தது பென் ஸ்டோக்ஸ். கேப்டன் தான் சூப்பராக போட்டார், 2 விக்கெட் அற்புதமாக எடுத்தார். ஆனால் அவரை விட சூப்பராக போடக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய மெயின் பவுலர்ஸ், இவர் ஒரு ஆல்ரவுண்டர் ஹூ கேன் ஆல்சோ பவுல் அமேசிங்லி வெல். பட் இருந்தாலும் இவரை விட ஒரு நார்மல் பவுலர்ஸே இவ்வளோ இதுவாக போட்டாங்க, நார்மல் பவுலர்ஸ் மாதிரி போட்டாங்க மற்ற மெயின் லீட் பவுலர்ஸ். கிறிஸ் வோக்ஸ் தான் விக்கெட்லெஸ்ஸாக போறாரு. இப்போ இதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய வருத்தமாக இருக்கும் அவங்களுக்கு. இப்போ கிறிஸ் வோக்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஓவர் போட்டிருக்காரு, 19 ஓவர் 89 ரன் கொடுத்துருக்காரு. 4க்கு மேலே எக்கானமி எல்லாருமே. கார்சேவும் வந்துட்டு 4க்கு மேலே எக்கானமி. நம்ம இவர் டங்கு இன்னும் நாக்கு துருத்தி அவரும் வந்து 4க்கு மேலே எக்கானமி. பென் ஸ்டோக்ஸும் பஷீர் தான் ஓரளவுக்கு மரியாதையாக போட்டாங்க. பஷீரை பார்த்தலாம் பதுங்குறாங்க நம்ம இந்தியன் பேட்ஸ்மேன். அந்த அளவுக்கு ஒன்று டேர்னுங்கிறே ஒரு மண்ணு இல்லை. பட் இருந்தாலும் எதுக்கு வந்து வேணுக்கூட விக்கெட்டை கொடுத்து நம்ம மானத்தை போக வைக்கிறதுன்னு நினைச்சாங்கன்னு தெரியல. அதனால எங்கேயுமே வந்து கொஞ்சம் கூட இவங்க ஸ்கோப்பே கொடுக்கல. அதே சமயத்தில் ஒரு டெட்லி டெலிவரிஸ், அன்பிளேயபிள் டெலிவரிஸ், அன்இமேஜினபிள் டெலிவரிஸ் இங்கிலாந்து பவுலர்ஸ் போட்டாங்களா அப்படின்னா ஒரு செஷனுக்கு ஒரு 3 பால் 4 பால் போட்டிருப்பாங்க. ஒரு செஷன் முழுக்க ஒரு 10 ஓவர். ஐயோ நரக வேதனடா, என்னால் முடியல மாப்பிள்ள, எப்பத்தான் அந்த இடத்த நகருவேனே எனக்கு தோணலை அப்படின்னு ஒரு இந்தியன் பேட்டர் சொல்ற அளவுக்கு மைதானமா ஒரு பிச்சா இல்லவும் இல்லை. அதே நேரத்தில் அந்த பவுலர்ஸும் இருந்த கொஞ்ச நஞ்சத்தையும் பெருசாக அவனும் யூஸ் பண்ணல. நார்மலாக அந்த ஒரு பேட்ஸ்மேனுடைய அந்த ஆஃப் ஸ்டம்ப் லைனுக்கு போட்டு நம்ம ஜேம்ஸ் ஆண்டர்சனோ ஒரு பேட் கமின்ஸோ ஜார்ஜ் ஹேசல்வுட்டோ இவங்கெல்லாம் எப்படி அந்த பேட் நான் ஆடணுமா வேணாமா, ஷுட் ஐ பிளே ஆர் லீவ்ன்ற அந்த ஒரு டென்ஷனை ஒரு பேட்ஸ்மேனை கிரியேட் பண்ணுவாங்களே, அது பெருசாக கிரியேட் பண்ணல.
சுப்மன் கில்லா இருக்கட்டும், நம்ம கேஎல் ராகுலா இருக்கட்டும், அப்படியே அவங்க வந்து நல்ல ஆஃப் ஸ்டம்புக்கு போட்டாங்கன்னா அது ஸ்ட்ரெயிட்டாக வருது. ஸ்ட்ரெயிட் டிரைவ் ஆடினா அந்த எட்ஜ் எங்கேயும் நேராக பவுண்டரியில தான் போய் முட்டுது பால். அப்படியே அவங்க வந்து ஸ்விங் ஆற பால் எங்கே போடுறாங்க அப்படின்னா 7வது ஸ்டம்புக்கு போகிறாங்க. நம்ம ஆளுங்க விரட்டி போய் அடிக்கிறதுக்குலாம் ஒன்றும் அவ்வளோலாம் அவசரப்படலை. ஸோ இங்கே தான் வந்து மேட்ச்சு அவங்களுடைய பவுலர்ஸ் எதிர்பார்த்த மாதிரி அந்த ஸ்லிப் கார்டன் கேட்ச், கீப்பர் கேட்சாக பெருசாக அமையல. ஒன்னே ஒன்று அவங்களுக்கு கிடைச்சது எங்கன்னா கேஎல் ராகுலோட விக்கெட். கேஎல் ராகுல் அவங்க எதிர்பார்த்த மாதிரி விக்கெட் கொடுத்தாரு. மற்ற யாருமே அந்த மாதிரி அந்த அந்த ஸ்லிப் கார்டனுக்கு ஒரு நல்ல ஒரு பர்ச்சேஸை கொடுத்துட்டே இருக்கிற மாதிரிலாம் ஆட்டத்தை ஆடாமல் போனதும், இவங்க அதை டீஸ் பண்ணி அவங்கள ஆட வைக்கிற மாதிரி போய் பால் வெளியே கொண்டு போகிறது, அந்த மாதிரி அந்த ஒரு தேர்ட் ஸ்டம்புக்கே அந்த இதுக்கே போடுறது, ஆஃப் ஸ்டம்புக்கே போடுற மாதிரி ஒரு பெருசாக லைன் அண்ட் லென்த்தை அவங்க மெயின்டைனும் பண்ணாததும் நம்மளால பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதெல்லாம் நம்ம மெயினாக கவனிக்க வேண்டிய விஷயங்களாக இருந்தது. ஏன் இங்கிலாந்துனால ஒரு மிகப்பெரிய இம்பேக்டை இன்று கிரியேட் பண்ண முடியவில்லை அப்படிங்கிறதுக்கான காரணங்களாக. ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அண்ட் இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட வீடியோ இந்தியா வர்சஸ் இங்கிலாந்துடைய இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்டுடைய டே 1ல இந்தியா என்னென்ன மாதிரி விஷயங்களை ஒவ்வொரு செஷன்லையும் கையாண்டு எப்படி டாப் ஆஃப் த டேபிளாக இன்னைக்கு மேலே போய் நின்றுருக்காங்க இந்த சீசனில், இந்த மேட்சுடைய முதல் டேலையே அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள் தாராளமாக. இன்னொரு சூப்பரான வீடியோ நான் உங்களுக்கு பார்க்குறேன். அதுவரை விடைபெறுது உங்கள் பாலா. ஓகே பாய்.